ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு போல இருக்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 தொடங்குனதுலேருந்தே விஜய் சேதுபதி மேலே நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்தது. இத்தனை நாளா விஜய் சேதுபதி எல்லாருமே திட்டிகிட்டே இருந்தீங்கல்ல, என்னத்தை ஒஸ்ட் பண்ணுறாரு, ஒஸ்ட்டே மாற்றணும் அப்படி இப்படின்னு எல்லாருமே திட்டிட்டு இருந்தீங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. நான் கூட கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். எல்லா வாரம் மாதிரி எல்லாரையும் விசாரிச்சுட்டு தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் பேசி தேவையில்லாத டாஸ்க் எல்லாம் கொடுத்து பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு வார்னிங்கை கொடுத்து இனிமேல் நீங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருவாருன்னு நினைச்சா விஜய் சேதுபதி ஒரு அதிரடியான முடிவோட இன்னைக்கு வந்திருக்காரு. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டை கொடுத்து இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாராம் விஜய் சேதுபதி. என்னங்க மூஞ்சில வரை சந்தோஷமா இருக்கு. சேனலை பொறுத்த வரைக்கும் பார்வை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 வாரத்துக்கு கண்டென்ட் வேணும் இல்லப்பா. பாரு போயிட்டா அப்புறம் யாருப்பா கண்டென்ட் கொடுக்கறது? இருக்கிற பசங்க எல்லாம் மாவு பசங்க, சும்மா பாட்டு பாடிக்கணும், மோளம் அடிச்சிக்கணும், சாபுத்திரியும் விளையாடின்னு இருப்பானுங்களே. இன்னும் 2 வாரம் எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள விஜய் டிவியோட டிஆர்பி ரேட்டு குறைஞ்சிருமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு விஜய் டிவி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இந்த வாட்டி பாரு கமருதீனை காப்பாற்றலாம் அப்படின்னு முடிவெடுக்கக்குள்ள விஜய் சேதுபதி அவர்கள் இந்த விஷயத்தை விடக்கூடாது, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அப்படியே கொந்தளிச்சு போயிருக்கு இவங்க செஞ்சதை பார்த்து. அடுத்த வாட்டி நீங்க இந்த பிக் பாஸை நடத்தக்குள்ள விஜய் டிவி முன்னாடி காரி காரி மூஞ்சில துப்புவாங்க. பிக் பாஸ் ஷோவே தமிழ்ல அழிஞ்சு போயிடும், யாரும் இதை பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஷோவா, அதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். இந்த விஷயத்துக்கு இங்கேயே இப்போ ஒரு முடிவு எடுத்தாதான் நமக்கு நல்ல பேர் கிடைச்சி அடுத்த வருஷமும் இந்த பிக் பாஸ் ஷோவை வெற்றியா கோலாகலமா வந்து நம்ம வழி நடத்தின்னு போக முடியும் அப்படின்னு விஜய் சேதுபதி கரெக்டா சொல்லிட்டாரு. ஸோ அதனால இது விஜய் சேதுபதி எடுத்த முடிவு என்னன்னா, பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. என்னங்க உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க உண்மையா 100% நியூஸ். பார்வதிக்கு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. இதுக்கு வந்து ப்ரொமோவிலே விஜய் சேதுபதி அவர்கள் அப்படியே ரெட் கார்டு பேக்ரவுண்டோட நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மகிட்ட தான் வாய் இருக்கே, அதை வச்சு பேசி பேசி நம்ம வேணா நியாயப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு தான் இருக்காங்க எல்லாம் அப்படின்னு சொல்லக்குள்ள வாயை பத்தி பேசக்குள்ள அங்க யாரு, நம்ம அக்கா பார்வதியை தான் சொல்றாரு சிம்பாலிக்கா விஜய் சேதுபதி அவர்கள். அந்த சீசன்ல அவங்க அப்படி பண்ணாங்க, இந்த சீசன்ல இவங்க இப்படி பண்ணாங்கன்ட்டு அந்த மலையாள பிக் பாஸ்ல அப்படி நடந்துச்சு, இந்த இந்தி பிக் பாஸ்ல எப்படி நடந்துச்சுன்னு அதெல்லாம் சுட்டி காட்டி நம்ம நியாயப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம கிட்ட தான் பேச்சு திறமை இருக்கு, அதை வச்சு இதை சமாளிச்சிடலாம். இவ்வளவு வாரமா அப்படி பேசி பேசி தானே நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம். இப்ப மட்டும் என்னத்தை பண்ணிட போறாங்க அப்படி ஒரு எண்ணம் பார்வதிக்கு இருந்துச்சு. அந்த கார்ல அவ்வளோ சம்பவம் பண்ணியிருப்பாங்க, அதை தான் வாய் மூலயமா எப்படியெல்லாம் சமாளிப்பாங்கன்னு இன்னைக்கு நீங்க வந்து ப்ரொமோல பார்த்துருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா மெதுவா கார் டோரை திறந்து நான் அப்படியே மெதுவா தான் அவங்கள தள்ளி விட ட்ரை பண்ணேன். இது ஒரு ஜஸ்ட் கேம் தானே, நான் அவங்கள தள்ளி விடலாம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நேத்தெல்லாம் என் மேல வந்து அப்படியே படுத்து விழுந்து என்னை போட்டு அமுக்குனாங்கல்ல, அது உங்களுக்கு வயலன்ஸா தெரியலையா? இப்ப நான் பண்ணது மட்டும் உங்களுக்கு வயலன்ஸா தெரியுதா? இது எல்லாத்தையும் கேமா பாருங்க. நீங்க பண்ணா மட்டும் அது கேமா தெரியுது, நான் பண்ணா அது வயலன்ஸா தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு வாய் பேச்சு திறமையால அவங்க செஞ்ச தப்பா அப்படியே மாத்தி பேசுறாங்க பார்வதி. அதை தான் சுட்டி காட்டுறாரு விஜய் சேதுபதி ப்ரொமோல. மாதிரி வாய் ஜாலங்களால பேச்சு திறமையால சில தவறுகளை பண்ணிட்டு அதை வந்து நியாயப்படுத்த பாக்குறாங்க. யாருக்கு நடந்தாலும் எங்க நடந்தாலும் தப்பு தப்பு தான், தட்டி கேட்ட ஆகணும். அதை நான் தட்டி கேட்காம விடவே மாட்டேன், என்னால இனியும் பொறுத்துக்க முடியாது அப்படின்ட்டு செம கோவமா ஆவேசமா வந்து ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. நேற்று பண்ண கார் சம்பவத்துல பார்வையும் கமருதீனும் தமிழ்நாடே சும்மா கழுவி ஊத்த ஆரம்பிச்சிடுது. ஆனா பார்வோட பிஆரும் கமருதீனோட பிஆரும் பயங்கர சப்போர்ட்டிவா பார்வம் கமருதீன் பண்ணதும் கேம் இதை விட மோசமா கேம் விளையாடிக்கிறாங்க இந்தி பிக் பாஸ்லயும் மலையாள பிக் பாஸ்லயும். அங்க கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து ரொம்ப மோசமான விஷயமே இல்லை அப்படின்ட்டு பார்வோட பிஆரும் கமருதீன் பிஆரும் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முட்டு கொடுக்கறத தான் விஜய் சேதுபதி அவர்கள் இங்க அப்படி நடக்குது அங்க அப்படி நடக்குதுன்ட்டு தப்ப கட்டுறானுங்க அப்படின்ட்டு விஜய் சேதுபதி ப்ரொமோல பேசியிருக்காரு. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா சபரி கொடுத்தான் பார்வதியை கண்ணை உடைச்சான், அதுக்காக அவனுக்கு என்ன ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் கேம்ல இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சில பேர் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏண்டா கேம்ல போய் அவங்க என்ன வேணும்னு கண்ணை குத்தனா போல சபரி, தெரியாம முட்டியில கண்ணுல அடிபட்டு கண்ணு வீங்கிடுத்து இவங்களுக்கு. சபரி என்ன வேணும்னா போய் கண்ணை நோண்டி குத்தலாம். இவங்க நேத்து பண்ண கார் சம்பவத்துல எட்டி எட்டி உதச்சி சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்க. இது எப்படி கேமா எடுத்துக்க முடியும்?
தெரிஞ்சே இல்ல வா காமு நம்ம வந்து அவங்கள எட்டி விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்ட்டு சொல்லியே செஞ்சாங்க பார்வதி. இது கண்டிப்பா கேம் ஆகாது. தெரியாம நடந்ததுக்கும் தெரிஞ்சு நடந்ததுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. நேற்று பண்ண பிசிக்கல் வயலன்ஸுக்கு இன்னைக்கு காலையில உட்காந்து நியாயப்படுத்தின்னு இருக்கிறாங்க பாரு. பாக்குற நம்மளெல்லாம் முட்டாளா என்ன? மக்கள் எல்லாம் பயங்கரமா கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பாத்தீங்கன்னா 8 சீசன் போயிருக்கு. ஆனா மக்கள் இந்த அளவுக்கு இவ்வளவு கொதிப்பா வந்து ஆனதில்ல. இந்த சீசன்ல மட்டும்தான் இவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்காங்க மக்கள். விட்டா புல்டோசர் எடுத்துன்னு போயிட்டு பிக் பாஸ் வீட்டே நிறவி நீங்க நடத்துனது போதும், இதோட முடிச்சிங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைனா இதுதான் கண்டிப்பா நடக்கும். சோ அந்த வகையில விஜய் டிவி டீம் நல்லா யோசிச்சு பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொந்தளிப்பு அடங்கும். பிக் பாஸ் செட்டுக்கும் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது அப்படின்னு நினைச்சு பார்வதி அக்காவை தூக்கிட்டாங்க. கார் சம்பவத்தை மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில கூட இந்த அளவுக்கு வந்து திட்டிருக்க மாட்டாங்க மற்றவங்கள. இன்னும் 2 பேரும் மோசமா பேசிக்கிறாங்களே. இது ஒரு நேஷனல் டிவி பப்ளிக் ஷோ, இவ்வளவு பேர் பாக்குறாங்க, 2 பேரும் வயலன்ஸை கையாளுறாங்கன்னா மக்கள் இதை பார்த்துட்டு அப்படியே நடுநடுங்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லா தமிழர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க எல்லாருமே மனசளவுல பயங்கரமா பாதிக்கப்பட்டு அப்படி உடஞ்சு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த லைவ்ல அப்படி ஒரு சம்பவமா நடந்துட்டு இருந்தது. இப்படி மனசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனசு ஆறுதலா ஏதாவது செய்தாதானே வந்து மக்களோட மனசு பயங்கர சந்தோஷமாகும். சோ அந்த வகையில பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. விஜய் சேதுபதி போன உடனே ரொம்ப வந்து ஆக்ரோஷமா தான் காணப்பட்டாராம். அதெல்லாம் முடியாதுங்க, இன்னைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன சப்ப கட்டு காட்டினாலும் பார்வதி வீட்டை விட்டு வெளியேறி ஆகணும், பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற முடிவோட தான் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு செட்லேயே போனாராம். இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. பழைய நண்பர்கள் பழைய ஆளுங்கெல்லாம் உள்ள வருவாங்க. அதை வச்சு இன்னொரு 2 வாரத்தை ஓட்டிடலாம். அடுத்து வந்து கிராண்ட் ஃபினாலே தான். உங்க கொடுத்த கண்டென்ட் எல்லாம் போதும், உங்க டிஆர்பி ரேட்டுக்காக இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது, கரெக்டான முடிவை எடுங்க அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாராம் விஜய் சேதுபதி. ஆக மொத்தம் 2 பேரையும் வெளியே தூக்கிட்டாங்கன்னா விஜய் டிவிக்கு பக்காவான டிஆர்பி ரேட்டு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஷோ பாத்தீங்கன்னா பக்காவா எகுரும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறாங்க. அடுத்து ஒரு 3 ப்ரோமோக்கு பயங்கர ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். என்ன சில முட்டுக்கட்டைங்க, நண்பரோட ஒய்ஃப்னு பக்காவா கோவம் வந்துருது விஜய் சேதுபதிக்கு, மாமாக்கு கோவம் வந்துருது நண்பரோட ஒய்ஃப் அப்படின்னோடனே. அதனாலதான் ரெட் கார்டு கொடுத்துட்டாரு. இதுவே வேற ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ரெட் கார்டெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாரு அப்படின்னு சப்ப கட்டு கட்டுவாங்க. எது வேணாலும் சொல்லிட்டு போங்க, பார்வதியும் கமருதீனும் தூக்குறது தான் அப்படின்ட்டு தூக்கியாச்சு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன். பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. விஜய் சேதுபதி பயங்கரமான சம்பவத்தை இன்னைக்கு பண்ணிட்டாரு. பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்படி பேசுறீங்களே, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, உங்களுக்கு ஹார்டாக இருக்காதா, மனசு எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு பல முறை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்கள் அக்கா பார்த்தாங்கன்னா தம்பி சூப்பராக பண்ண, பார்வதி வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா பயங்கரமாக பாராட்டி மாலை போடுவாங்க உங்களுக்கு. ஒரு பொண்ணை பயங்கரமாக எட்டி உதைச்சி கேமை சூப்பராக விளாண்டா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சூப்பராக வரவேற்பாங்க உங்களை. ஒரு பொண்ணை எட்டி உதைச்சி இந்த கேமில் சூப்பராக தள்ளி விட்டு சூப்பராக கேம் விளாண்டமா அப்படின்ட்டு உங்கள் அம்மா உன்னை பார்த்து வரவேற்று சிரிச்சு மகிழ்விப்பாங்க. வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்றாரு விஜய் சேதுபதி. கமருதினி உங்க அக்காவும் பாராட்டுவாங்க. உன்னை அப்படியே மாலை போட்டு வரவேற்று உனக்கு வந்து கற்பூர ஆரத்தெல்லாம் எடுத்து ஆண்டு வாத்தியெல்லாம் வச்சு அருமையா விளையாட்டு வந்திருக்கடா ராசா அப்படின்னு உன்னை கொஞ்சம் வீட்டு கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 டபுள் கார்டு ரெட் கார்டை எடுத்து காமிச்சு இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போலாம் அப்படின்னு ரெட் கார்டை தூக்கி காமிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாம் பயங்கரமா கை தட்டி வரவேற்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க. சாண்ட்ரா அப்படியே கதறி அழுகுறாங்க. எனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து அப்படியே வாயை பொத்தின்னு அழுகுறாங்க. உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸோ இதை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷம் வந்தாலும் அவங்களும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. இன்னும் 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து தூக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. ஒரு பெண் ஒரு ஆண் எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிறந்த உதாரணமா இந்த நிகழ்ச்சியில இப்போ ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. மக்களே, ரெட் கார்டு கொடுத்ததை பத்தி உங்கள் கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.